இவன் ஒரு மாதிரி வித்தியாசமான திருடன். ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டீஸை கொண்டு போயிட்டு எல்லார் வீட்லயுமே வந்துட்டு ஒட்டி வச்சுட்டு வந்துருவான். யார் வீட்டுல வந்துட்டு 2 நாளைக்கு மேல அந்த நோட்டீஸை எடுக்காம இருக்காங்களோ அந்த வீட்டுல வந்துட்டு ஆள் இல்லைன்றத தெரிஞ்சுப்பான். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு வீட்டுல ஒரு நோட்டீஸ் 2 நாளைக்கு மேல எடுக்காம இருக்கு. அதனால அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ள போயிடுறான். உள்ள போயிட்டு என்னமோ அவனோட வீடு மாதிரியே குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்டு அங்க உடஞ்சிருக்க பொருள் எல்லாம் சரி பண்ணி வைக்கிறான். அது மட்டும் இல்லாம வீட்டுல நிறைய துணிங்க துவைக்காம இருக்கும், அதெல்லாம் வேற துவச்சு வைப்பான். வீட்டு ஓனர் வரது தெரிஞ்ச உடனே அவன் அவனோட பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவான். அதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீட்டு வெளியுமே அந்த நோட்டீஸ் அப்படியே தொங்கிட்டே இருக்கும். அதனால அவனுமே உள்ள போயிட்டு பார்ப்பான். இவன் உள்ள யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா ஒரு பொண்ணு அங்கதான் இருப்பா. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த பொண்ணை அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி வீட்டிலேயே பூட்டி வச்சிருக்கான். இந்த பொண்ணு அவனை பார்த்துருவான், ஆனா எந்த சவுண்டுமே பண்ண மாட்டான். ஒரு நாள் இந்த பொண்ணு அவன் தூங்கிட்டு இருக்கும்போது போய் பார்க்கும்போது தான் இந்த பொண்ணு வீட்டுல இருக்கிறதே அவனுக்கு தெரியும். அதனால இந்த பையனுமே வீட்டுல ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஆனா அந்த பொண்ணோட ஃபேஸ்லாம் அடிபட்டு ரொம்ப காயமா இருக்கும். இவனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கும். அதனால திருப்பியுமே வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் இருப்பார்ல அவரை அடிச்சுட்டு இந்த பொண்ணு அங்க இருந்து அவன் கூட்டிட்டு போயிடுவான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.